நமக்கு தருகிற கிருபைகளை ஓர்த்து இன்றைக்கு இந்த நாளிலே நம்ம ஆண்டவரை துதிக்கக்கூடிய நாளாக கர்த்தர் தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமாக ஒரு சிறு சாட்சி தான். சார்லெட்டை பற்றி சொல்லாமல் எனக்கு இருக்க முடியவில்லை. நேற்றைக்கு நான் சாட்சி கிடைக்கும் என்று நான் நினைத்தேன், ஆனால் சொல்ல முடியவில்லை. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தந்தபடினாலே நான் சொல்லுகிறேன். அவள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை வளர்த்தி, அவன் ஜான்சன் வெளியே உழிந்து போவான். நான் சில நாளுக்கு வருவேன். அந்த நேரம் கண்ணீர் தான் அவள் முகத்திலே பாயும் மாமி. ஆனாலும் அவளுடைய முகப்பிரகாசம் தேவ பிரகாசம் போல் இருக்கும். வருத்தப்படாதம்மா, நமக்கு ஜெபிப்போம். அவளுடைய ஜெபத்தினால தன் 4 மக்களையும் அவள் இந்த அளவுக்கு ஜெபத்தோடு தான் நடத்தினாய் என்று எனக்கு சொல்ல முடியும். வேற ஒன்றுமே எனக்கு சொல்ல முடியவில்லை. அவளுடைய ஜெபம், உபவாசம், வேண்டுதல் இதெல்லாம் ஆண்டவர் கேட்டு 4 மக்களையும் வளர்த்தி எடுத்து, கஷ்டத்தின் மத்தியில தான் அவள் வளர்த்தி எடுத்தாள். வளர்த்தி எடுத்து 4 மக்களுக்கு திருமணமாய் மருமக்கள், 4 மருமக்கள், தங்கமான மருமக்கள் என்று நான் அறிந்து கொண்டேன். இப்பொழுது நான் அடிக்கடி வரமாட்டேன், என்றாலும் வருவேன். ஆனாலும் ஆத்மீகத்தில் என் அப்பாவுடைய கிருபைக்குள்ள ஜான்சனையும் பிள்ளைகளையும் என் கர்த்தர் நல்லபடியாக வைப்பார் என்று என் ஆவிக்குள்ள ஆத்மாவுக்குள்ள நான் கருதி கொள்வேன், ஜெபிப்பேன். காரணம் என்ன என்றால், அத்தான் ஜான்சனுடைய அப்பா வரைக்கோட்டில் ஊருக்கொண்டு வம்சத்துக்கு 2 என்று வசனம் சொல்லுகிறபடி ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்து அந்த அத்தான் எவ்வளவோ பிரயாசத்தோடு அந்த பறைக்கோட விட்டு கடந்து சென்றார். அவர் காண்பித்த தேசம் சாந்தபுரமா இருந்தது. தரிசனத்தோடு கடந்து சென்றார். நாங்கள் அந்த நேரம் இங்கே இல்லை. நாங்கள் கோட்டேஷில் அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால நாங்கள் அங்கே இருந்தோம். அப்படி அவர் போய் அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்தார். இன்றைக்கு சொல்லுவார்கள் கொடுப்பக்குழி, சடையால் புது, சூரப்பள்ளம், அத்தான் நடந்து கால்நடையாக நடந்து சென்று ஊழியம் செய்த காலங்கள் உண்டு. அன்றைக்கு ஆகாரம் கிடையாது, பணம் கிடையாது, பசி, தாகம், பட்டினி, அதோடு அத்தான் கடந்து சென்று ஊழியம் செய்தார்கள். அந்த ஊழியத்தின் மகிமை, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை நான் கனப்படுத்தி மகிமைப்படுத்துவேன், அவனுடைய சந்ததியையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று எழுதியிருக்கிற வசனத்தின்படி ஒரு ஆத்துமா கெட்டு போகாதபடி ஒரு பிள்ளையில 3 மக்கள், அத்தானுக்கு 3 மக்கள், 3 மக்களும் கஷ்டத்தோடு தான் வளர்ந்தார்கள். அதில் கும்பகோணத்தில் மகள் இருக்கிறார், அவங்களும் ஊழியத்தில் இருக்கிறார்கள். ஜார்ஜ் சாந்தபுரம், ஜான்சன் அவன்னையூர். ஏசப்பா அவ்வளவு கிருபையோடு பிள்ளைகளை கர்த்தர் வளர்த்தி அவருக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மேலான அன்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்கள் யாவரும் இந்த குடும்பத்திற்காக இன்னும் இந்த ஊழியம் மேன்மேலும் வளர்ந்தோங்கணும். இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப மருமக்களும் தன் மக்களும் ஜான்சனோடு சேர்ந்து நின்று இதை உழைத்து ஆத்து மக்களுக்காக இன்னும் ஆண்டவரை உழைத்து பிழைத்து அவருக்காக ஜீவிக்க நீங்கள் அவருக்கு ஜெபிக்க கேட்டுக்கொண்டு இந்த எளிய சாட்சியில் இருந்து கொள்ளுகிறேன். வேற ஏராளம் உண்டு, எனக்கு சொல்ல டைம் இல்லை, நான் முடிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க என்ற வேத வசனத்தின்படி ஏராளமான சாட்சிகள் அவர்களை குறித்து கூறப்படுகிறது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கூட அநேக சாட்சிகளை மனதில் நாம் எண்ணி மனதில் நாம் யோசித்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே கர்த்தர் அதெல்லாம் அவர்களை பயன்படுத்தின விதங்கள், நாமும் அவர்கள் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் இந்த ஸ்தோத்திர ஜெபத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இந்த மீதியான பகுதிகளையும் கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாக ஆசாரி பள்ளத்திலிருந்து வந்திருக்கிற வருவேல் அவர்கள் முன்னால் வந்து ஜெபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன்.